أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுடைய அருளால் சூரா தௌபால 60 ஆயத்துகள் வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கடைசியாக 60வது ஆயத்தில் இறைவன் என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, இந்த தான தர்மங்கள் எல்லாம் யார் யாருக்கு உரியது அப்படின்னு பட்டியலிட்டிருந்தான். யார் யார் அப்படின்னா, ஏழைகள், வறியவர்கள், இந்த தான தர்மங்களை வசூலிக்கவும் பங்கிடவும் நியமிக்கப்பட்ட பணியாளர்கள் மற்றும் உள்ளங்கள் இணக்கமாக்கப்பட வேண்டியவர்கள் ஆகியோருக்கும், பிடரிகளை விடுவிப்பதற்கும். பிடரிகள் அப்படின்னா ஐ திங்க் அந்த ஆடு மாடுகள் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இல்லையா, அதுவும் நினைக்கிறேன். அதுவாகவும் இருக்கலாம், அல்லது மேபி பிடரி அப்படின்னாவே ஆடு மாடுகள் தான். ஸோ அதுக்காகவும் இருக்கலாம். ஏன்னா சிறை பிடிச்சிட்டு போனவங்க அப்படின்னா அதுக்குன்னு தனியானதாக இருக்கும். அவங்க வார்த்தைகள் சிறைப்பிடித்துட்டு போனவங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது பிடரிகள் அப்படின்னு வர்றதுனால மேபி ஆடு மாடுகள் நம்ம தமிழ் கலாச்சாரத்துலேயும் இருக்கும் இல்லையா, ஆநிறை கவர்தல். அப்போது ஒரு இடத்துல வந்து முதல்ல நீங்கள் வந்து போருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளை தான் முதல்ல கவர்ந்துருவாங்க. அது வந்து ஒரு போருடைய வரைமுறை. ஸோ இந்த மாதிரி கொண்டு போன பிடரிகளை விடுவிப்பதற்கு, கடனாளிகளுக்கும் மற்றும் இறை வழியில் செலவு செய்வதற்கும். கடனில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க, ஸோ அவங்களுக்கும், இன்னும் இறை வழியில் செலவு செய்வதற்கும் பயணிகளுக்கும் இந்த தான தர்ம காசெல்லாம் உரியது. இது அல்லாஹ்வால் விதிக்கப்பட்ட விதி, கட்டாய கடமை. அப்போ மேலும் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் நுண்ணறிவாளனுமாக இருக்கிறான். ஸோ இறைவனுடைய கட்டளையாக நமக்கு விதிக்கப்பட்ட கடமையாக இறைவன் வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறான். ஆனால் நம்ம இந்த டீட்டெயிலில் யார் யாருக்கு செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தான் வெளிச்சம். ரைட். இப்போ 61வது வசனத்திலேருந்து இறைவன் வேறு என்னெல்லாம் சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். وَمِنْهُمُ الَّذِينَ يُؤْذُونَ النَّبِيَّ وَيَقُولُونَ هُوَ أُذُونٌ قُلْ أُذُونُ خَيْرٌ لَكُمْ يُؤْمِنُ بِاللَّهِ وَيُؤْمِنُ لِلْمُؤْمِنِينَ وَرَحْمَةٌ لِلَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ يُؤْذُونَ ரசூலல்லாஹி லஹும் அதாபுன் அலீம். மேலும் நபிக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசுகிற சிலரும் அவர்களில் இருக்கின்றனர். எத்தனை கேட்டகரியில் இருக்காங்கன்னு நல்லா ஒவ்வொருத்தரையும் பிரித்து காமிக்கிறான். நபியை கொல்லணும்னு துடித்த கூட்டமும் இருக்குது, நபியை வந்து நோவினை செஞ்ச கூட்டமும் இருக்குது, நபியை மனசளவில் நோக்கடித்த கூட்டமும் இருந்திருக்கு. அப்போ அதையும் இறைவன் சுட்டி காமிக்கிறான். அவங்களுக்கு மனவேதனை அளிக்கும் முறையில் பேசக்கூடிய சிலரும் அங்கே இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர் தம்முடைய காதில் விழுவதையெல்லாம் நம்புகிறார். நீர் கூறும் உங்களுக்கு நன்மை அளிப்பவற்றை தான் செவியேற்கிறார். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்கின்றார், மேலும் நம்பிக்கையாளர்களை நம்புகிறார். உங்களில் யார் நம்பிக்கையாளராய் விளங்குகிறார்களோ அவர்களுக்கு முற்றிலும் அருட்கொடையாகவும் இருக்கிறார். ஆனால் எவர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு நோவினை தருகிறார்களோ அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை இருக்கிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் பொலிட்டிக்கல் ரீதியாக, அரசியல் ரீதியாகவும் சமூகவியல் ரீதியாகவும் தெளிவாக போயிட்டுருக்கும்போது சிலர் வந்து அவரை நோவினப்படுத்துகிறாங்க மனதளவில். இவர் யார் என்ன சொன்னாலும் நம்புகிறாரு. அப்போது சாதாரணமாக யோசிச்சு பாருங்கள், நம்ம இருக்கோம், நம்ம வந்து நம்மளுடைய சொந்தக்காரவங்க தானே, இல்லை நமக்கு இவங்க வந்து நல்லவங்க தானே அப்படின்னு சில விஷயங்களை நம்புவோம். அவங்களுக்கு பாவப்பட்டு சில விஷயங்கள் செய்வோம். கடைசியில் வந்து நம்மளையே வந்து நீ ரொம்ப இதாக இருக்க, நீ எதை பார்த்தாலும் நம்பிடுற, அது உன்னோட மிஸ்டேக்கு, அவங்க உன்னை ஏமாற்றத்தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான ஒரு மனநிலை உங்களுக்கு வரும்? இப்போ இந்த மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நடக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அவர் வந்து இன்னும் காதில் விழுவுறதெல்லாம் இன்னும் நம்பலை.
அவருக்கு விழுவுறது எல்லாமே வந்து இறைவன்கிட்ட இருந்து வருது. ஏன்னா அவருடைய வகையை வந்து இந்த மக்கள் இப்படி கொச்சப்படுத்துகிறாங்க. இவர் என்ன எங்கேருந்தோ வருதுன்னு சொல்கிறாங்க, அந்த வகையையும் இவர் நம்புகிறாரு. மனுஷங்க ஏன்னா இப்போ ரீசண்டாக கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த குரான் ஓதிட்டு இருக்கும்போது சிலர் வந்து எங்களால் முடியலை, நாங்கள் வரல அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு விட்டுடுறாங்கல்ல நபி. அப்போது அது வந்து அல்லாஹ் தான் சொல்கிறான், இவங்களை கூப்பிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் தான் சொல்கிறான். இருந்தாலும் இப்போ இந்த மாதிரிலாம் அவங்க சப்பக்காரணம் தான் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சும் நபி வந்து அதை நம்புகிற மாதிரி தோணுதில்ல. ஸோ இதையும் நீங்கள் ஒரு காரணமாக எடுத்துக்கோங்க. ஆனால் இதுக்காகத்தான் இது பேசப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம வரலாறு அவ்வளோவா நமக்கு கிளியராகவும் இல்லை, நம்ம இன்னும் அவ்வளோ இதாக படிக்கவும் இல்லை, இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ இறைவன் இந்த வார்த்தைகள் சொல்கிறான்னா இதனால இருக்கலாமோ அப்படின்னு ஒரு ஐடியாலஜிக்கு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ இந்த மாதிரி இவங்க செவியே இருக்கிறது எல்லாமே அல்லாஹ் மீது இருக்கக்கூடியது தான். அவர் வந்து நன்மையை தான் நம்புகிறாரு, உங்களுக்கு நன்மை தரதைத்தான் அவர் செவியே இருக்கிறாரு. இன்னும் வந்து யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவங்களுக்கு இன்னும் மேலும் யார் நம்பிக்கையாளர்களை நம்புகிறாங்களோ, நீங்கள் யார் இறைவனை நம்பிக்கையாளர்களை நம்பக்கூடியவர்களாக இருக்கிறீங்களோ உங்களுக்கு நபி வந்து ஒரு அருட்கொடை. இன்றைக்கும் வந்து நீங்கள் என்ன இவ்வளோ சட்டங்கள் இருக்குது, இந்த மாதிரிலாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது அப்படின்னா அப்போ வந்து நம்ம இறைவனை நம்பலைன்னு அர்த்தம். ஏன்னா அப்போ இந்த சட்டங்கள்லாம் நமக்கு ரொம்ப கடினமாக இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அப்போ நம்ம இன்னும் முழுசாக நம்பலைன்னு அர்த்தம். முழுசாக நம்பக்கூடியவர்களுக்கு இந்த விஷயங்கள், இந்த சட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த விஷயங்கள் எல்லாமே அருட்கொடை தான். ஆனால் யார் அல்லாஹ்வின் தூதருக்கு நோவினை தருகிறார்களோ அவங்களுக்கு துன்புறுத்தக்கூடிய தண்டனை இருக்குது. நீங்கள் என்ன நோவினை, அதாவது இப்போ இவங்க சொல்கிறதுனால நபிக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி. இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காக தண்டனையை எதிர்பார்த்து இருக்க வேண்டியது தான். அது வார்த்தையாக இருந்தாலும் சரி, செயலாக இருந்தாலும் சரி. ரைட், அடுத்த ஆயத்து பாருங்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி லகும் லியுர்ஸூக்கும் வல்லாஹு வரசூலுஹு அஹக்கு அன் யுர்ஸூஹு இன்கானு முஃமினீன். அவர்கள் உங்களை திருப்தியுற செய்வதற்காக உங்களிடம் அல்லாஹ்வின் பெயர் கூறி சத்தியம் செய்கிறார்கள். உண்மையில் அவர்கள் நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அவர்கள் திருப்தியுற செய்வதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதருமே மிகவும் தகுதியானவர்கள். அப்போ இன்னும் அதாவது ஒரு கூட்டத்தை மட்டும் இறைவன் அங்கே பேசலை, ஒவ்வொருத்தரையும் சுட்டி காமிச்சு பேசுகிறான். இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்காங்க, இவங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ நீங்கள் மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா சூரா தௌபாவை பார்த்தாவே போதும் போல். அந்த அளவுக்கு ஒவ்வொரு நிலையுடைய பர்சனாலிட்டியையும் இறைவன் வந்து ரொம்ப தெளிவாக பேசுகிறான். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உங்களை திருப்தியுற செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ்வோட பெயரால் சத்தியம் பண்ணுறாங்க. இன்றைக்கும் நம்ம வந்து யாருடைய திருப்தியை எதிர்பார்த்து இறைவன் சொன்ன எல்லாமே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இறைவன் பெயர் சொல்லி சத்தியம் செய்கிறாங்க. உண்மையிலேயே நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால் நீங்கள் திருப்தியுற செய்கிறதற்கு அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே தகுதியானவங்க. அப்போது நம்ம இன்றைக்கி யாரை திருப்திப்படுத்துறதுக்காக இவ்வளவும் பண்ணுறோம்? சமூகத்தையா, இல்லை சமூகத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க? அப்படி சமூகத்தை ஒரு சோஷியல் என்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. சமூகத்தை தனக்கு தேவையான முறைப்படி மேனிப்புலேட் பண்ணி ஷைத்தான் வந்து வச்சுருக்காப்புல. அப்போது அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து திருப்திப்படுத்த நினைக்கிறோமா, இல்லை இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் திருப்திப்படுத்த நினைக்கிறோமா? ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கையாளராக இருந்தால், ஒரு மூமினாக இருந்தால் என்னையும் என்னுடைய தூதரையும் திருப்திப்படுத்துறது தான் உங்களுக்கு தகுதியானது அப்படின்னு இறைவன் வந்து இங்கே குறிப்பிட்டுட்டான். அடுத்து பாருங்கள். அலம் யஅலமு அன்னஹு மன் யுஹாதிதில்லாஹ வ ரசூலஹு ஃபஅன்ன லஹு நார ஜஹன்னம
ஹாலிதன் ஃபீஹா தாலிகல் ஹிஸ்யுல் அஸீம். எவன் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் பகைக்கிறானோ அவனுக்கு திண்ணமாக நரக நெருப்பு இருக்கிறது, அதில் அவன் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பான். இது மாபெரும் இழிவாகும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அப்போது நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டியது இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் தான். ஆனால் யார் இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் பகைக்கிறாங்களோ அப்போ அவங்களுக்கு நரக நெருப்பு இருக்குது, அதில் என்றென்றும் வீழ்ந்து கிடக்க போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய இழிவு! இது ஷைத்தான் மட்டும் இல்லை, ஷைத்தானோட கூட்டணி வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும். எல்லாரும் கண்ணியப்படுத்தப்படும் போது நம்ம மட்டும் அங்கே இழிவுபடுத்தப்படுறோம் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம். அப்போ நீங்கள் இறைவனையும் இறைவனுடைய தூதரையும் நீங்கள் பகைச்சிக்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இழிவை நீங்கள் தாங்கணுங்கிறத பார்த்துக்கிறங்க அப்படிங்கிறான். எதை சொல்லி இதை சொல்கிறான் பாருங்கள். ஒரு சின்ன விஷயம், தான தர்மங்களை நீங்கள் யாருக்கு கொடுக்கணுங்கிறத சொல்லிவிட்டு இறைவன் இதெல்லாம் பேசுகிறான். அப்போ கவனிச்சுக்கோங்க, நம்ம இன்றைக்கி சாதாரணமாக எதையெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்காக தான் இறைவன் இவ்வளோ பெரிய விஷயமுமே பேசுகிறான். அப்போது சோஷியல் இஷ்யூஸ், கம்யூனிட்டி இஷ்யூஸ், இன்னும் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் இஸ்லாம் ரொம்பவே வலியுறுத்துது. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பர்சனல் இஷ்யூவை மட்டுமே இஸ்லாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உண்மை அது இல்லை. உங்கள் பர்சனல் இஷ்யூவை தாண்டி, ஆனால் கண்டிப்பாக உங்கள் பர்சனலை நீங்கள் சீராக வச்சுருந்தா தான் உங்களுடைய சமூக விஷயங்களை உங்களால் கட்டுக்கோப்பாக கொண்டு போக முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் உங்களுடைய நோக்கம் பர்சனல் மட்டும் கிடையாது, சமூகம் சார்ந்ததாக இருக்கும். இதைத்தான் இறைவனும் கேட்குறான். சரியா? அடுத்து பாருங்க, யஹ்தருல் முனாஃபிகூன அன் துனஸ்ஸல அலைஹிம் சூரத்துன் துனப்பிஉஹும் பிமா ஃபீ குலூபிஹிம் குலிஸ்தஹ்ஸிஉ இன்னல்லாஹ முக்ரிஜும் மா தஹ்தரூன். இறை நம்பிக்கையாளர்கள் மீது ஏதேனும் ஒரு அத்தியாயம் இறக்கி அருளப்பட்டு அது தம்முடைய உள்ளங்களில் உள்ளவற்றை அவர்களுக்கு வெளிப்படுத்தி விடுமோ என்று இந்நயவஞ்சகர்கள் அஞ்சுகிறார்கள். அப்போது மனசில் வன்மத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு அத்தியாயம் வெளிப்பட்டு நம்ம மனசில் உள்ளதெல்லாம் இவங்களுக்கு போய் தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயத்திலேயே தான் இருக்காங்க. நபியே, அவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டே இருங்கள். எவை வெளிப்பட்டு விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அவற்றை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீருவான். அப்போது இன்றைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை, ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்கள நீங்கள் இலக்காரமாக பார்க்குறதாக இருக்கட்டும், பரிகாசம் செய்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் இவங்க ஒரு ஷோக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அசால்ட்டாக நம்ம ஒருத்தவங்க மேலே பழி போடுறதாக இருக்கட்டும். மற்றவங்க நம்ம மேலே பழி போடுறாங்கன்னு யோசிக்காதீங்க, நம்ம பிறர் மேலே போடுறோம், அப்படி தான் நம்ம யோசிக்கணும். எல்லாரும் நம்ம சரியானவங்க, மற்றவங்க தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற நினப்பில் பார்க்காதீங்க. ஏன்னா சஹாபாக்கள் இந்த ஆயத்தெல்லாம் ஒருவேளை எங்களுக்கு சொல்கிறாங்களோ, நாங்கள் தான் தப்பு பண்ணுறோமோ அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம நம்மளை நாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளும் ஆஃப்டர் ஆல் ஒரு மனுஷங்க தான், நம்மக்கிட்ட அதீத தவறுகள் இருக்குது. அப்போது நான் தப்பே பண்ணலைன்னு சொல்கிறத விட மேபி இந்த தப்பை நான் பண்ணியிருப்பேனோ, இப்போ இறைவன் எனக்கு இந்த தப்புலேருந்து சரியான வழி எனக்கு காமிக்கணும். இந்த கண்ணோட்டம், இந்த ஒரு இது நமக்கு எப்போவுமே வர ஆரம்பிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே. அப்போது இன்னும் உங்களால் எல்லா வகையிலையுமே ஒரு 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 நல்ல ஒரு இதை கொண்டு வர முடியும். அப்போ அதாவது அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் பரிகாசம் செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் எது வெளிப்பட்டுருமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அல்லாஹ் வெளிப்படுத்தியே தீருவான், நமக்கும் உட்பட. இறைவன் சொன்ன வசனங்களை, இறைவன் இந்த மாதிரி சமூகத்துக்காக நீங்கள் செயல்படுங்கன்னு சொன்னப்போ நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டுக்காகவே நீங்கள் செயல்படுங்கன்னு நம்ம கணவனையும் நம்மளுடைய மகன்களையும் நம்மளுடைய அத்தாவையும்
தந்தைமாரையும் இன்னும் நம்மளோட எல்லா ஆண்களையும் சரி பெண்களையும் சரி வீட்டுக்காகவே நீ ஒலைன்னு சொல்கிறோம். பெண்கள் மட்டும் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. ஒரு சாப்பாடு செஞ்சு மதியம் ஒரு ஒரு சாப்பாடு, நைட்டு ஒரு சாப்பாடு, காலை ஒரு சாப்பாடுனா கூட ஓகே. வீட்டில் 5 பேர்னா 10 டிஷ்ஷு செய்கிறீங்க. அப்போது உங்களுடைய அந்த உழைப்பு ஃபுல்லாக உங்கள் வீட்டுக்காக மட்டுமே ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு உணவுக்காக மட்டுமே நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலை. அப்போது இது எல்லாமும் தான் மாறணும். அப்போது நீங்கள் பரிகாசம் செஞ்சிட்டே இருக்காதீங்க. நீங்கள் என்ன ஏன்னா அல்லாஹ் சொன்ன வேலையெல்லாம் விட்டுவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோன் பார்க்குறோம், இல்லைன்னா டிவி பார்க்குறோம், இல்லைன்னா சமைக்கிறோன்ற பேரில் 10 டிஷ் 15 டிஷ்ஷு, அட்லீஸ்ட் 3 டிஷ்ஷாவது சமைக்காமல் இன்றைக்கி யாரும் இல்லை ஒரு வேலைக்கு. ரைட்டா? அப்போது ஆனால் இறைவன் சொல்கிறான், நீங்கள் எனக்காக சண்டை போடுங்க, எனக்காக போராடுங்க. எனக்காகன்னா இறைவன் நம்மனால நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்கானா? அவன் தேவையற்றவன். அப்போ அவனுக்காக போராடணும் அப்படின்னா சமூகத்தில் இறைவன் சொன்ன கட்டளைகள் கடமைகள் நிறைவேற்றப்படணுங்கிறதுக்காக நம்ம அங்கே நிற்கணும். இதை நம்ம செய்கிறோமா? செய்யலை அப்படின்னா நம்ம உள்ளத்தில் உள்ளதை இறைவன் என்னைக்காக இருந்தாலும் வெளிப்படுத்துவோம். அது உங்கள் ஃபேமிலி விஷயமாக இருந்தாலும் சரி, உங்கள் சமூக விஷயமாக இருந்தாலும் சரி. ரைட். அடுத்து வல இன் சஅல்தஹும் லயகூலுன்ன இன்னமா குன்னா நஹூசு வ நல்அப் குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். நீங்கள் என்ன பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் நீர் கேட்பீராயின் உடனே அவர்கள் கூறுவர், நாங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் தான் பேசிக்கொண்டிருந்தோம். அவர்களிடம் நீர் கூறும், அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையும் தான் நீங்கள் பரிகாசம் செய்து கொண்டிருக்க வேண்டுமா? அப்போ இறைவனுடைய விஷயத்தை வச்சு நீங்கள் நகைச்சுவையாகவும் விளையாட்டாகவும் எதை சொன்னாலும், அன்னைக்கும் அப்படி இருந்திருக்காங்க, இன்றைக்கும் ஒன்றும் இல்லை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் சின்ன வயசில் ஒரு 6th அந்த மாதிரி படிக்கும்போது ஒரு ஹதீஸு கேட்குறேன். அப்போது அதை போயிட்டு ஒரு டியூஷன் மேம், அவங்க முஸ்லீம் தான் இத்தனைக்கும். ஸோ நல்லா படிச்சிருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க. ஆனால் அந்த மேம்கிட்ட போயிட்டு நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு பயான் சொன்னாங்க, அதில் ஒரு கடல் இன்னொரு கடலை சங்கமிக்காதாமே, இதெல்லாம் உண்மையாகவே இருக்கான் தெரியுமா அவங்களுக்கு அப்படின்னு ஒரு ஆர்வமாக நம்ம போய் சொல்கிறோம். சொல்லும்போது அவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, அவங்க தான் சொல்கிறாங்கன்னா நீ ஏன் இப்படி இது பண்ணுற, நீ படிக்கிற பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அப்போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அப்படியே கடந்து வந்தாச்சு, முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நமக்கு ஒரு விவரம் தெரியும் போது உண்மையாகவே அந்த டெட் சீயும் அந்த பிளாக் சீயும் அந்த பிளாக் சீயும் ரெட்டு சீயும் அந்த பசிபிக் ஓஷன் இன்னொரு ஓஷன்லாம் பார்த்திங்கன்னா அது அழகாக பிரிஞ்சே இருக்குது. அது இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக நம்மளால் பார்த்து உறுதி செய்ய முடியுது. ஆனால் அன்றைக்கி நம்ம சொல்ல போகும்போது இதெல்லாம் நம்புகிற விஷயமா அப்படின்ற ஒரு 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 சின்ன ஒரு பரிகாசம்தான். ஸோ அந்த மாதிரி இறைவனுடைய வசனங்களை நீங்கள் பரிகசிச்சிடாதீங்க. இதுவாவது அட்லீஸ்ட் ஒரு ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷன், அண்ட் அதே சமயம் அதை ஒரு மேஜிக் மாதிரி நம்ம சொல்லியிருப்போம், அதனால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது. உண்மையிலேயே அதை நம்ம எடுத்துக்காட்டோடு சொல்லியிருந்தா மேபி அவங்க புரிஞ்சுருப்பாங்க. ஆனால் அப்படி சொல்கிற அளவுக்கு எனக்கும் அன்னைக்கு வயசில்லை, அவங்களுக்கும் அந்த ஒரு தருணமும் இல்லை. ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட நம்பிடுறோம், ஒரு மேஜிக்கலான விஷயங்களை கூட நம்ம நம்பிடுறோம். ஆனால் இறைவன் கடமையாக்கின விஷயங்களை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அனாதைகளை நம்ம பராமரிக்கணும் சொல்லியிருக்கான், செய்வோமா? வேலையை பாருங்கள், எனக்காக நீங்கள் செலவு பண்ணுங்க அப்படிங்கிறான், செலவு பண்ணுவோமா? அப்போ இந்த மாதிரியான வசனங்கள்லாம் வரும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பரிகாசம் பண்ணிக்கிறாங்க. இவர் இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுவார், இதெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல.
அப்போ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படி கேட்டால், இல்லை நாங்கள் சும்மா பேசிகிட்டு இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. அல்லாவையும் அவனுடைய தூதரையும் பற்றியா நீங்கள் இப்படி சும்மா பேசுவீங்க அப்படின்னு கேட்குறான். இறைவன் பாதுகாப்பானாக. இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தாருடன் நம்மளை என்றும் விலக்கி வைப்பானாக. அடுத்து பாருங்க, லா தஅ்ததிரு கத் கஃபர்தும் பஅத ஈமானிக்கும் இன்நஃபு அன் த்வாயிஃபத்தின் மின்கும் நுஅத்திபு த்வாயிஃபத்தம் பிஅன்னஹும் கானூ முஜ்ரிமீன். உங்கள் தவறுகளை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டாம். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பின் திண்ணமாக நிராகரித்து விட்டீர்கள். உங்களில் ஒரு கூட்டத்தாரை நாம் மன்னித்து விட்டாலும் மற்றொரு கூட்டத்தாருக்கு நாம் தண்டனை வழங்கியே தீருவோம். ஏனென்றால் அவர்கள் குற்றவாளிகளாகிவிட்டனர். அப்போது நபி காலத்திலேயே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே சஹாபாக்கள், அவங்க கூட நமக்கு தெரிஞ்ச சஹாபாக்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவங்கள்லையே நபி கூட இருந்தவங்கள்லையே ஒரு சிலர் என்னவாக இருந்திருக்காங்க, இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிச்சிருக்காங்க. அப்போது இன்றைக்கி நம்ம முழுவதுமாக நபியோட காலத்தில் இருந்தாங்கங்கிறதுக்காகவே அவங்கள நல்லவங்கன்னு நம்ம நம்பிட முடியாது. விஷயம் புரியுதா? ஏன்னா இந்த ஆயத்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு எல்லாரையும் சந்தேக கண்ணோட பாருங்க அப்படின்னும் கிடையாது. ஓகே, அவங்க யார் என்னன்னு நமக்கு தெரியாது, இருந்தாலும் அங்கேயும் நம்பிக்கை கொண்ட பின் நிராகரித்தவர்கள் இருந்திருக்காங்க. அல்லாஹ் சொல்கிறான், உங்கள்லையே நபி கூட இருந்தவங்கள்லையே ஒரு கூட்டத்தை நான் மன்னிப்பேன், இன்னொரு கூட்டத்தை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். நபி கூட இருந்தவங்களை, நம்ம நபி கூட இருந்தவங்கள தானே சஹாபாக்கள்னு சொல்கிறோம். இப்போ அவங்க கூட இருந்தவங்கள தான் இங்கே இறைவன் சொல்கிறான். அப்படித்தானே வருது. உங்கள் தவறை நீங்கள் நியாயப்படுத்த வேணாம், நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு நிராகரிச்சிருக்கீங்க, சரியா? அப்போ உங்களுக்கு தண்டனையை நான் வழங்கியே தீருவேன், ஏன்னா நீங்கள் குற்றவாளிகள். அடுத்து, அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத்து பஅஸுக்கும் பஅஸுஹும் மின் பஅஸின் யஅமுரூன பில் முன்கரி வயன்ஹவுன அனில் மஅரூஃபி வயக்பிஸூன ஐதியஹும் நஸுல்லாஹ ஃபனஸியஹும் இன்னல் முனாஃபிகீன ஹுமுல் ஃபாசிகூன். நயவஞ்ச ஆண்கள் பெண்கள் அனைவரும் ஒரே விதமானவர்கள்தாம். அவர்கள் தீமை புரியுமாறு ஏவுகிறார்கள், நன்மையை விட்டு தடுக்கிறார்கள். அந்த முனாஃபிகூன் யார் அப்படிங்கிறத இறைவன் டிஃபைன் பண்ணுறான். அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரே டைப்பு தான். மற்றவங்களை கெட்டது செய்ய சொல்லி ஏவுறாங்க, நன்மையை செய்ய விடாமல் தடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ கெட்டது நல்லதுங்கிறது பேசிக்காக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயமும் சரியாக தப்பா நல்லதா கெட்டதான்னு பிரித்து பார்க்குற தெரியும், எல்லா மனுஷங்களுக்கும் தெரியும். அப்போ அதனால தான் இறைவன் நமக்கு அந்த 6வது அறிவுன்னு ஒன்று கொடுத்து பகுத்தறியக்கூடிய ஒரு இதையும் கொடுத்துருக்கான். அப்போ நல்லது செய்ய விடாமல் தடுத்து தீமையை ஏவுற அவங்க பேர் நயவஞ்சகர்கள். இன்னும் தங்களுடைய கைகளை நன்மையானவற்றை விட்டு முடக்கி கொள்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வை மறந்ததனால் அல்லாஹ்வும் அவர்களை மறந்தான். திண்ணமாக இந்நயவஞ்சகர்கள் தீயவர்கள். ஸோ தீயவர்கள் அப்படின்னா ஃபாசிகூன். இப்போ முனாஃபிகூன் ஃபாசிகூன் இவங்கெல்லாம் யார்? நன்மையை தடுப்பாங்க, தீமையை ஏவுவாங்க. இவங்க தான் முனாஃபிகூன், இவங்க தான் பாவிகள், ஃபாசிகூன், சரியா? இவங்க அல்லாவை மறந்து போனதுனால அல்லாவும் இவங்களை மறந்துடுறான். இறைவன் உங்களையும் என்னையும் நேரானவர்களோடு சேர்த்து வைப்பானாக. ஒருபோதும் இந்த மாதிரியான ஆட்களோடு சேராது வைத்திருப்பானாக. அடுத்த ஆயத்து பாருங்க. வஅதல்லாஹுல் முனாஃபிகீன வல் முனாஃபிகாத்தி வல் குஃபார நார ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா ஹிய ஹஸ்புஹும் வலஅனஹுமுல்லாஹ் வலஹும் அதாபும் முகீம்.
இந்நயவஞ்சக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்திருக்கிறான். அதில் அவர்கள் என்றென்றும் வீழ்ந்து கிடப்பார்கள். அதுவே அவர்களுக்கு பொருத்தமான இடமாகும். மேலும் அவர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்கிறது. நமக்கு நிறைய ஹதீஸுகளில் பயான்கள்லாம் சொல்லுவாங்க, இந்த பெண்கள் தான் ஆண்களை கெடுக்கிறாங்க, பெண்களால் தான் இவ்வளோ நயவஞ்சகத்தனமும் நடக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. இது இந்த மாதிரியான வார்த்தைகள் சைக்காலஜிக்கலாக பெண்களை ரொம்பவே பலவீனப்படுத்துது. ஆனால் ஒரு பெண் தான் பலமாக இருக்கணும். அப்போ தான் அந்த அந்த குடும்பத்தையும் அந்த சமூகத்தையும் அழகாக கட்டமைச்சு கொண்டு போக முடியும். ஆனால் தெரிஞ்சும் தெரியாமையும் பெண்கள்னால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது அப்படின்னு நீங்கள் திரும்ப திரும்ப பயான்களில் கேட்க கேட்க நம்ம எதுலேயுமே தலையிட வேணாம், நம்ம பொறுமையாக இருந்துருவோம். நம்ம நல்லதும் செய்ய வேணாம், கெட்டதும் செய்ய வேணான்னு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கும், கெட்டதே செய்வோன்னு இருக்கக்கூடிய பெண்களும் இருக்கும். ஆனால் இறைவன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானவன் தானே. அவனை பொறுத்த வரைக்கும் ஆண் வேற பெண் வேறன்னு இல்லைல்ல. எல்லாருமே அவனை பொறுத்த வரைக்கும் நான் படைச்ச படைப்பு தான் இல்லையா. அவன் சொல்கிறான் பாருங்க, ஆண்களும் பெண்களுக்கும் இப்படி தான் இருக்கணும். எல்லா விஷயத்துலேயும் 2 பேரையுமே சொல்லணும். குர்ஆன் பொதுவாக இப்படித்தான் சொல்லுது. எல்லா வகையிலையுமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் சொல்லுது. சரியா? அப்போ அப்போது குர்ஆனில் உள்ளது எங்களுக்கு இல்லை உங்களுக்கு தான் அப்படின்னு ஆணும் சொல்ல முடியாது, பெண்ணும் சொல்ல முடியாது. பொதுவாக 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சொல்லுது. அப்போ நீங்கள் இந்த நயவஞ்சகமாக இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிராகரிப்பாளர்களுக்கும் நரக நெருப்பு உண்டு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அதில் அவங்க என்றென்றும் விழுந்து கிடப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு பொருத்தமான இடமும் கூட. மேலும் அவங்க மீது அல்லாஹ்வின் சாபம் ஏற்படும். அவர்களுக்கு நிலையான வேதனையும் இருக்குது. சரியா? கல்லதீன மின் கப்லிக்கும் கானூ அஷத்த மின்கும் குவ்வத்தம் வ அக்ஸர அம்வாலம் வ அவுலாதா ஃபஸ்தம்தஉ பிஹலாகிஹிம் ஃபஸ்தம்தஅதும் பிஹலாகிக்கும் கமஸ்தம்தஅல்லதீன மின் கப்லிக்கும் பிஹலாகிக்கும் வஹுஸ்தும் கல்லதி ஹாஸு உலாயிக ஹபிதத் அஅமாலுஹும் ஃபித்துன்யா வல் ஆஹிரா வ உலாயிக ஹுமுல் ஹாசிரூன். உங்களுக்கு முன்னிருந்தவர்களைப் போன்றே நீங்களும் நடந்து கொள்கிறீர்கள். அவர்கள் உங்களை விடவும் அதிக ஆற்றல் பெற்றவர்களாகவும் அதிக பொருள்களும் வழித்தோன்றல்களும் உடையவர்களாகவும் இருந்தனர். உலகில் தமக்குரிய பங்கினை அவர்கள் அனுபவித்தார்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமக்குரிய பங்கினை அனுபவித்தது போன்று நீங்கள் உங்களுக்குரிய பங்கை அனுபவித்து விட்டீர்கள். மேலும் வீண் வாதங்களில் ஈடுபட்டிருந்த அவர்களைப் போன்று நீங்களும் ஈடுபட்டீர்கள். இறுதியில் அவர்களுக்கு என்ன கதி ஏற்பட்டது என்றால், அவர்கள் செய்த எல்லா செயல்களும் இம்மையிலும் மறுமையிலும் வீணாகிவிட்டன. மேலும் அத்தகையவர்களே இழப்புக்குரியவர்கள் ஆவர். இழப்புக்குரியவர் அப்படின்னா ஹாசிரூன். ஹாசிரூன் அப்படின்னா இழப்புக்குரியவர்கள். அப்போ இறைவன் சொல்கிறான், இப்போ நமக்கும் நம்மளுடைய முன்னோர்கள்னு இன்றைக்கி அவ்வளோ பேரும் அடிச்சுக்கிறோம். தமிழர்களுடைய முன்னோர்கள்னு பேசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ தமிழ்நாடுல இருக்கோம் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். தமிழில் மட்டும் இல்லை, எல்லா இடங்கள்லையும் நம்ம முன்னோர் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்கன்றதை காமிச்சு இன்றைக்கி அவங்க செஞ்ச தவறெல்லாம் நாங்களும் செய்வோன்னு சொல்கிற அளவுக்கு ஒவ்வொன்றும் வந்துட்டுருக்கு. விபச்சாரம் முன்னோர்கள் செஞ்சாங்களா, அதனால் நாங்களும் செய்வோமா, லீகலாக்கணுமா? இன்னும் ஓரின சேர்க்கை முன்னோர்கள் செஞ்சாங்களாம், அதை மாதிரி இப்போ நம்மளும் செய்யணுமா, அதை லீகலைஸ் ஆக்கணுமா? மேபி ஒரு 95% அது ஆயிடுச்சு. அது ஒரு கண்ணியமான விஷயமாக ஆகிக்கிட்டு தான் இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. இறைவன் சொல்கிறான், இது இன்னைக்கு உள்ள பிரச்சனை. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் எவ்வளோ இஷ்யூஸ் போயிட்டுருக்கு பாருங்கள். அப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி இருந்தவங்கள மாதிரி நீங்கள் நடந்துக்கிறீங்க. அவங்கெல்லாம் உங்களை விட அதிக ஆற்றல் கொண்டவங்களாக இருந்தாங்க.
ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய முன்னோர்கள் இன்னைக்கு நம்ம அத்தாவும் அம்மாவும் வந்து ஓரளவு கொஞ்சம் சுமாரான வருமானம் உடையவர்களாக இருந்திருப்பாங்க. நமக்கு இப்போ ஓகேவா இருக்குது. ஆனால் ஒரு 4 தலைமுறை 3 தலைமுறைக்கு முன்னாடி ரொம்ப நல்ல இதாக இருந்திருப்பாங்க. அப்போ அப்படி இருந்தவங்களோட நிலைமை எப்படி மாறி இருக்கு பாருங்க. எல்லாரும் இப்போ சொல்கிறோம்ல, நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து ஏதோ ஒரு கடனுக்காகவோ ஏதோ ஒரு இதுக்காகவோ மொத்தமாக இழந்துட்டு நின்னாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். இப்போ வந்து கோவம் வருது, ச்சே அன்னைக்கு நீ இருந்திருந்தா இன்னைக்கு நம்ம பணக்காரவங்கள்ல அப்படின்னு. இப்போ அதே தான், நீங்கள் ரொம்ப முன்னோர்கள்லாம் போகாதீங்க, உங்கள் பாட்டி தாத்தாவை பாருங்கள். அப்போது அவங்களுக்கு அவ்வளோ ஆற்றல் இருந்தும் கூட, அத்தனை பொருள்கள் இருந்தும் கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய எல்லா விஷயத்தையுமே அனுபவிச்சு கடைசியில் என்ன ஆச்சு, அவங்களுடைய அந்த தவறான செயல்கள்னால நமக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு. நம்மளுடைய தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க, எதனால் அவங்க சொத்து போச்சுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது இல்லையா? ஆனால் அவங்க செஞ்ச, நான் வந்து ரொம்ப சின்னதாக நான் காமிக்கிறேன். நீங்கள் வரலாறை பாருங்கள், சமூகங்கள் எதற்காக அழிக்கப்பட்டதுங்கிறத பாருங்கள். அப்போ இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி இவ்வளோ விஷயம் கொடுத்தும் பரஸ்பரமாக நான் கொடுத்தும் அனுபவிக்க வச்சும் அவங்க என்ன பண்ணாங்க, வீண் வாதங்களில் இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் நம்ம இன்னைக்கு பண்ணுறோம் இல்லையா, எத்தனை டிபேட்ஸ் குரானை வச்சு, மாஷா அல்லாஹ் இறைவன் பாதுகாப்பானாக, எத்தனை டிபேட்ஸ், எத்தனை இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத வச்சுலாம் நம்ம அவ்வளோ பேச்சு பேசுகிறோமே. குரானை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எத்தனை கிளாஸஸ் போகிறோமே, குரானை அது அந்த ஃபார்முலாவை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், குரான் நமக்கு என்ன சொல்லுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்னும் புரிஞ்சுக்கிறோமா, அதை பற்றி நம்ம சிந்திக்கிறோமா, லைஃப்பில் அப்ளை பண்ண யோசிக்கிறோமா? அப்போ இதெல்லாம் பண்ணாமல் சும்மா நான் குவிஸ் அட்டன் பண்ணுறேன், நான் காம்படிஷன் போகிறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே, அதில் மாஷா அல்லாஹ் சில இது வந்து உங்களுடைய அந்த பகுத்தறிவுக்கு வந்து தீனி போடுற விதமாக கேட்குறாங்க. ஆனால் இன்னும் சில இதெல்லாம் நான் பார்த்தேன், குவிஸஸ் எல்லாம் பார்த்தேன், சம்பந்தமே இல்லாமல் இருக்குது. இறைவன் பாதுகாப்பானாக. இது மனைவியோட பேர் என்ன, இந்த சஹாபாவோடைய அம்மாவோட பேர் என்ன, அதெல்லாம் வரலாறு தான், நான் இல்லைன்னு மறுக்கலை, அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு இது தான். ஆனால் அதுலேருந்து படிப்பினை என்ன பெறுறீங்க, அதெல்லாம் நீங்கள் குவிஸில் கேட்கணும். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்படி சம்பந்தமே இல்லாததை நீங்கள் வந்து வச்சிட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம படிக்கிறதெல்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்குது. ஸ்கூல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், இஸ்லாமிக் ஸ்டடீஸ் பாருங்கள், தீனியாத் பாருங்கள், அதை நீங்கள் மனனம் குரானையுமே நீங்கள் வந்து சூறாவையுமே மனனம்லாம் ஒன்றும் செய்யவே வேணாம். இறைவன் பாதுகாப்பானாக, அது அல்லாஹ் நாடி உங்கள் மனசில் பதிய வச்சுருவான். ஆனால் அதை புரிஞ்சுக்கிறீங்களா? ஒரு குல் சூறா நம்ம வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அந்த குல் சூறாவோட அர்த்தம் நம்மள எத்தனை பேருக்கு தெரியுது? அப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்ததுனால அவங்களுடைய அந்த கதி என்ன ஆச்சுன்னா, அவங்க செஞ்ச எல்லா செயல்களும் இம்மையிலையும் பலனளிக்கலை, மறுமையிலையும் பலனளிக்கலை. இவங்க தான் இழப்புக்குரியவர்கள் அப்படின்னு இறைவன் குறிப்பிட்டுட்டான். அடுத்து பாருங்க, அலம் யஅதீஹிம் நபஉல்லதீன மின் கப்லிஹிம் கௌமி நூஹின் வ ஆதின் வ சமூத் வ கப்லிஹிம் கௌமி நூஹின் வ ஆதின் வ சமூத வ கௌமி இப்ராஹீம் வ அஸ்ஹாபி மத்யன வல் முஅத்தஃபிகாத் அத்தத்ஹும் ருசூலுஹும் பில் பையினாத் ஃபமா கான அல்லாஹு லியஸ்லிமஹும் வலாக்கின் கானூ அன்ஃபுஸஹும் யஸ்லிமூன். இப்போ தமக்கு முன் சென்றவர்களான நூஹுடைய சமூகத்தினர், ஆது மற்றும் சமூது கூட்டத்தினர், இப்ராஹீமின் சமூகத்தினர், மத்யன்வாசிகள் மற்றும் தலைகீழாக புரட்டப்பட்ட ஊர்கள் ஆகியோரின் வரலாறு இவர்களுக்கு கிடைக்கவில்லையா? அவர்களுடைய தூதர்கள் தெளிவான சான்றுகளை அவர்களிடம் கொண்டு வந்தார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுக்கு தீங்கிழைக்கவில்லை, ஆனால் அவர்கள் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டிருந்தார்கள். அப்போது
இங்கே கொடுக்கக்கூடிய ஆதுடைய சமூகம், நூங்குடைய சமூகம், மத்தியன்வாசிகள், இவங்களெல்லாம் ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனாக வந்து நீங்கள் திரும்ப திரும்ப அந்த சவுதியை சுற்றியே நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஜியோகிராஃபிக்கல் கண்டிஷனும் யார் சொல்கிறா? நமக்கு தெரியாது. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க. ஆனால் நீங்கள் அப்படி அதை மட்டுமே யோசிக்காதீங்க. உங்கள் ஊர் எப்படி இருந்துச்சு? உங்கள் ஊரோட வரலாறு பாருங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தோட வரலாறு பாருங்கள். அது தெரியுமா முதல்ல நமக்கு? நம்ம இன்றைக்கி மாங்குன்ட்டா இந்த வரலாறுலாம் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம எதுலேருந்து வந்திருக்கோம்? ஏன்னா அல்லாஹ் வந்து சொல்கிறான், அந்தந்த ஊர்கள்லையுமே நான் தூதர்களை அனுப்புனேன்னு. அப்போ அந்த வரலாறுலாம் உங்களுக்கு கிடைக்கலையா அப்படி கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஏன்னா இறைவன் சொல்கிறது என்னென்னா, உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையை நீங்கள் தீர்த்து வைங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எங்கேயோ ஒரு ஊரில் நடக்கிற பிரச்சனைக்கு வரைஞ்சிக்கிட்டின்னு நிற்கிறோம். ஏன்னா அவங்க முஸ்லீம். ஆனால் கண் எதிரேயே வேறு யாருக்கும் பிரச்சனை இருந்தாலும், ஆனால் மாஷா அல்லாஹ் நம்ம செய்கிறோம். நம்ம செய்யாமல் இல்லை. நம்ம இதில் வந்து நிறைய பேர் வந்து யார் என்னன்னே பார்க்காம நிறைய ஹெல்ப் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து நிறைய ட்ரஸ்ட்லாம் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் பொதுவாக இது பண்ணாலும் ஒவ்வொரு பெண்களும் நம்ம இதெல்லாம் சிந்திக்கிறோமா? நம்மளோட பங்குன்னு இதை நினைக்கிறோமா? ஆண் பெண் 2 பேரையும் கூப்பிட்டு தானே இறைவன் சொல்கிறான். அப்போ ஏன் பெண்கள் நம்ம மட்டும் இதெல்லாம் விட்டு ஒதுங்கியே இருந்துட்டோம்? இதெல்லாம் தெரியவே தெரியாது. வெறும் ஹதீஸு யாரோ பயான் சொல்கிறாங்க, நான் கேட்குறேன், அவ்வளோதான். என்ன சொல்கிறாங்க? அதுலேயும் சொல்கிறவங்க உங்களோட கில்ட்டு ஃபீலை தூண்டி விடுற விதமாக, உங்களை ஒன்றுமே தெரியாது, உங்களால தான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிற மாதிரி தூண்டி விடுற விதமாக உங்களுக்கு ஒரு இம்போஸை கொடுத்துட்டு, அப்புறம் நீங்கள் எப்படி ஒரு நல்ல குழந்தைங்கள வளர்ப்பீங்க? உங்களையே வந்து டிமோட்டிவேட் பண்ணி விட்டுட்டா. ஆனால் அதுதானே நடந்துக்கிட்டு இருக்கு காலங்காலமாக. அப்போது இந்த மாதிரியான வரலாறு அந்தந்த ஊரில் ஒவ்வொரு ஊர்லேயுமே நான் தூதர்களை அனுப்புனேன். நமக்கு இந்த தூதர்கள் தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலும், தெரியாத தூதர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, எத்தனையோ நபிமார்கள் இருக்காங்க, வந்திருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி நான் என்ன சொல்கிறது, ஏதோ என்ன சொல்கிறது, சிம்பிள். ஏதோ ஒரு விஷயம் நல்லதாக இருக்குது, இயற்கையானதாக இருக்குது அப்படின்னா அது இறைவன்கிட்ட இருந்து வந்ததாக நீங்கள் நம்பலாம். அதை இவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மேபி அவங்க வந்து இறைவனுடைய தூதராக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் அனுமானம் செய்யலாம். யாரையும் வந்து கண்ணியப்படுத்துறதுல ஒரு தப்பும் இல்லை, இழிவுபடுத்துறது தான் தப்பு. ஏன்னா இறைவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, கண்ணியப்படுத்துறதும் இழிவுபடுத்துறதுக்கும். ஏன்னா அவன் படைச்சிருக்கான். ஆனால் அவனுடைய படைப்பை இழிவுபடுத்துறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒருத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னே தெரியாது. அவங்களுடைய வரலாறு இஷ்டத்துக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து எடுத்தோடனே மட்டம் தட்டி பேசுகிறதும், எடுத்தோடனே அவங்க வந்து காஃபிர்னு சொல்கிறதும் தேவையில்லை. அப்போது அந்த ஒரு நிலைப்பாடு, யாரையுமே ஒரு கரெக்டாக மதிக்கக்கூடிய அந்த நிலைப்பாடை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. அப்போ இந்த மாதிரிலாம் ஊர்கள் வந்து இப்போ புரட்டப்பட்டிருக்கு. இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியலையா? இந்த சான்றுகளை தூதர்கள் கொண்டு வந்திருக்காங்க. எந்த தூதராக வேணால் இருக்கலாம், நமக்கு தெரியாது இவங்க தான் இறைவனுடைய தூதர்னு. ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய இயற்கையான வசனங்கள், இயற்கையான சட்டங்கள், இது செஞ்சால் நீங்கள் நல்லா இருக்கலாம் அப்படின்னு எதெல்லாம் தோணுதோ, நீங்கள் மட்டும் இல்லை மற்றவங்களும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எதெல்லாம் தோணுதோ அந்த சட்டங்களை யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு சட்டங்கள் விச் மீன்ஸ் இன்றைக்கி எழுதுகிற அந்த கோர்ட் லாஸ் இல்லை, முன்னாடி இலக்கியங்கள் இதிலெல்லாம் பார்க்கக்கூடியது. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாவது தெரியுதுன்னா அதை எழுதுனவங்கள கொஞ்சம் மதிங்க. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க தப்பானவங்களாகவே இருந்தாலுமே அது இறைவன் பார்த்துப்பான். பட் நம்ம எது சரி எது தப்புன்னு
எடுத்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். இஷ்டத்துக்கு தப்பானதாக சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் சரின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது நல்லதில்லை இல்லையா? ஸோ இனிமேல் அல்லாஹ் அவங்களுக்கு தீங்கிழைக்கலை, ஆனால் அவங்க தமக்குத்தாமே தீங்கிழைச்சிக்கிட்டாங்க அப்படின்னு இறைவன் குறிப்பிடுறான். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் உங்களையும் என்னையும் நேரான வழியுடையவர்களோடு சேர்த்து வைப்பானாக. இன்னும் நம்மளுடைய வரலாறுகளையும் நம்மளுடைய கதைகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். என்ன என்ன இஷ்யூ உங்களை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறங்க. இன்ஷா அல்லாஹ் மீதி வசனங்களை நாளைக்கு பார்க்கலாம்.